நெருப்பு தோழி இவன் நெருங்கி வந்த தோழி எப்பவும் வச்ச ஊரு தப்பியதில்லை என்னுடைய சொல்லையார் வேலைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு யார் மேலயும் கடுகளவு நான் கோவப்பட்டுற கூடாது. அதே மாதிரி எந்த பயனும் சரி என்கிட்ட இருந்து வம்பிழுக்காம நீங்க தான் பாத்துக்கிடணும். வேண்டுதல்லாம் ரொம்ப பலமா இருக்குது. அது அப்படித்தான், ஏன்னா என்ன சுத்தி இருக்கதெல்லாம் அப்படி. அதனாலதான் வேண்டுதலும் பலமா இருக்குது. தெய்வமே தெய்வமே, இந்த வேலைக்கு ரொம்ப முக்கியமானதே பொறுமை. சிரிச்ச முகமா கஸ்டமரை வரவேற்கணுமா. சப்பா தெய்வமே, நான் யாரெல்லாம் நினைக்கிறேனோ அவங்கெல்லாம் என் கண் முன்னாடி வராம நீங்க தான் பாத்துக்கணும். இசைமா, சோதனை 1. அது என்ன சோதனை 1? இப்பதான் ஒரு சோதனை வந்திருக்குது, இனி வரிசைக்க சோதனைகள் வந்துரும். மிஸ்டர் மகாதேவன், பெத்த தகப்பனையே பியா சொல்லி கூப்பிடுது. பாய உள்ள எந்த வம்சத்துல பிறந்திருக்கிறே, அட்டே திமிரு இருக்கத்தானே செய்யும். தங்கப்புள்ள மிஸ்டர் மகாதேவன், நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே மறுபடி சொல்லிட்டு வந்திருக்கேன், என் முகர கட்டையில முழிக்க கூடாதுன்னு. இன்னைக்கு தான் முதல் நாள் மகாதேவன் இப்படி சுவாதிக்க வந்திருக்கீங்க. நீங்க வந்தாலே பின்னாடி அந்த கூட்டமே வந்துரும், உங்களுக்கு தெரியாது. அவனா கிடக்காதுமா, என் புள்ள நீ பசிய தாங்கிக்கிடுவியா? அதான் 11 மணிக்கு ஒரு காஃபி பிஸ்கட் எல்லாம் கொண்டுட்டு வந்தேன். அத்தனை காலையில திருட்டு வந்துட்டேனே, பரவாயில்ல. நான் என்ன பால்வாடிக்கா போயிருக்கேன் 11 மணிக்கு பிஸ்கட் காஃபி குடிக்கிறதுக்கு? சரிம்மா, நீ கோவப்படாதம்மா. இந்த காப்பியும் பிஸ்கட்டையும் குடிச்சிட்டேன்னா அப்போ கிளம்பிடுவேன். அப்படியே ஒரு 1 மணிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரலாம்னு பிளான் போட்டிருக்கீங்க. உன்னை பசிக்கும் இல்லையா? மிஸ்டர் மகாதேவன், நீங்க என்ன ரொம்ப சோதிக்கீங்க. ஆமா, அது சரி, உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லல. நீங்களும் நானும் சண்டை தானே, பரவாயில்ல, எதுக்கு வந்திருக்கீங்க? அது கிடக்கட்டுமா, சண்டை கிடக்கு சண்டை. அப்புறமா 3 மணிக்கு அப்ப ஆரிஸ் போட்டு கொண்டு வந்துட்டுமாமா? எதுக்கு? இல்லம்மா, வேலை பார்த்து டயர்டா இருவல்ல. ஏன் நான் மம்பட்டி பிடிச்ச வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்திருக்கேன். அப்புறம் ஒண்ணு டயர்ட் ஆக மாட்டேன். நீங்க கிளம்பலாம். நாளை முதல்ல நான் பார்த்தா உங்கள அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்க அப்பா இவ்வளவு பாசமா கொண்டு வந்திருக்காவே, சந்தோஷப்படுவியா? அப்படியா? இது வேற ஆரம்பம் தானே. பாரு, நான் எதுக்கு திட்டேன்னு உனக்கே புரியும். தங்கப்புள்ள, சத்திய சோதனை 2. இவர் எதுக்கு கொண்டு வந்திருக்காரு? அதான் என் பிள்ளைக்கு நான் கொண்டுட்டு வந்திருக்கேனே. அப்புறம் உனக்கு என்ன வேலை? என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு தெரியும். அதை விட எனக்கு நல்லாவே தெரியும். நேரத்து வந்த உங்களுக்கு என் பிள்ளைய பத்தி தெரிஞ்சிடும். அவ இந்த டயத்துல காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டா. அவ ஒன்லி ஜூஸ் தான் குடிப்பா. தங்கப்புள்ள, நீ வாமா, நீ ஜூஸ் குடிக்கவாமா. மழை குத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல வெதுவெதுப்பா குடிச்சாதான் உடம்பு நல்லா இருக்கும். அதனாலதான் என் பிள்ளைக்கு காஃபி போட்டு பிஸ்கட் எடுத்துட்டு வந்திருக்கேன். பிளஸ் ஜூஸ் குடிச்சாதான் கிளைமேட்டே தாங்க முடியும். நீ வா தங்கப்புள்ள, அங்க வாமா. எந்திமா, இந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் வேலை பாருமா. தங்கப்புள்ள, காஃபி பிஸ்கட் குடிக்கவாமா. ஜூஸ் தான் என் பொண்ணு குடிப்பா. காஃபி தான் என் பொண்ணு குடிப்பா. அவளுக்கு மதியானத்துக்கு ஆட்டி இறைச்சி வச்சு குழம்பு வச்சு வச்சிருக்கேன். அதை நான் 1 மணிக்கு எடுத்துட்டு வருவேன். என் பிள்ளைக்கு இறாலே மீன் தான் பிடிக்கும். அதை நான் 12:30 கொண்டு வந்துருவேன். 2:30 ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போட்டு கொண்டு வந்துருவேன். நான் 1 மணிக்கெல்லாம் கொண்டு வந்துருவேன். ஏதோ சந்தோஷப்பட்ட புரிஞ்சு போச்சு. இன்னும் முடியல, இன்னும் 4-5 வரும். வெயிட் பண்ணி பாரு. நீ வேலைக்கு தானே வந்திருக்க? பால்வாடிக்கு வந்திருக்கேன். அப்படித்தான் அங்க நடக்கும் பாரு. இந்த 2 பயவுல இருந்தா நான் வேலை பார்க்க முடியாது. நான் 3 என்னதுக்குள்ள 2 பேரும் போயிட்டா நல்லது. தங்க காஃபி குடிக்கவாமா, தங்க ஜூஸ் குடிக்கவாமா. நான் வேலைக்கு வந்திருக்கேன். என் ஓனர் பார்த்தா என் நிலைமை என்னத்துக்கு ஆவறது? அவன் கிடக்கான் சின்ன பையன். அவன் ஏமா என் பிள்ளை திட்டுறது? சப்பா, நான் என் சொந்த கால்ல நிக்கலான்னு நினைச்சாலும் இந்த பயவுல நிக்க விடாது போலுக்க. தங்க பிள்ளை, தங்கம், உண்மையதான் சொல்றேன். நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். மரியாதை போயிட சொல்லிட்டேன். காஃபி, தங்க ஜூஸ் வச்சிட்டு போங்க. வச்சிட்டு போங்கன்னு சொன்னேன். ஸ்பா, காலே கண்ண கட்டுதே. தங்க பிள்ளை, அப்பா கொண்டு வந்து ஜூஸ் தான் நீ குடிக்கணும். தங்க பிள்ளை, நீ அப்பா கொண்டு வந்து காஃபி தான் குடிக்கணும். அவ ஜூஸ் தான் குடிப்பா. அவ காபி தான் குடிப்பா ஜானே. இங்க பாருங்கம்மா, பிள்ளைக்கு காப்பி எல்லாம் கொடுத்து பிள்ளை கெடுத்துறாங்க சொல்லிட்டேன். அவ ஜூஸ் தான் குடிக்கணும். அது வந்துமா கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? பம்பர கொத்த கொத்தி போடுவேன். மரியாதை ரெண்டு வாடி போட்டு சொல்லிவிட்டேன். அப்படினா காப்பி. இனி நான் பேச மாட்டேன். கையில இருக்க 60 தான் பேச சொல்லிவிட்டேன். நான் வரும்போது ரெடியா தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன தேடி வரும்னு தான். இல்ல உங்களுக்கு தனியா சொல்லணும்னு கேக்க. 2 இடத்துக்கு சேப்பா சொல்லிட்டு இருக்க. பம்பர கொத்த கொத்தி போடுவேன். வாடின்னு சொல்லிவிட்டேன். அத்தா உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லன்னு தானே அந்த ரவுடி பைய குடும்பத்துல இருந்து தனியா வந்திருக்கேன்.
கரெக்டா சொன்னமா, அது ரவுடி பையில குடும்பம் தான். என் பொண்ணு எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும். மிஸ்டர் மகாதேவன், who are you? என் பொண்ணுதாயா, பாரபட்சமே கிடையாது அவகிட்ட. ரொம்ப சிரிக்க வேண்டாம். உங்க குடும்பத்தை ரவுடி பைய குடும்பம்னு சொல்லிட்டா. உங்களுக்கு யாருமே கேட்டுட்டா. இதுமா பாருமா, எப்படி சிரிக்கா பாருமா. சப்பா, இதை விட்டா எனக்கும் வேலை கிடைக்காது. இந்த 3500 ரூபாய்க்கு தான் வந்து சேர்ந்துருக்கேன். இங்கேயும் தள்ளி போனோம்னா 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வரியான்னு கேட்டாங்க. சப்பா, இந்த 2 பேரும் அடிச்சு துரத்துனாதான் நான் இங்க வேலை பார்க்க முடியும். மரியாதை சொல்லிட்டேன், 2 பேரும் போயிருக்க சொல்லிட்டேன். சரிம்மா. ஆனா காஃபி குடிச்சிடணும். அப்பா கொண்டு வந்த காஃபி தான் குடிக்கணும். கேட்டுச்சா? என் பிள்ளை என் காஃபி தான் குடிப்பா. நீங்க ஜூஸ் எடுத்துட்டு அலம்பலாம். தப்புல காஃபி குடிச்சிடணுமா? அப்ப 12:15 வந்துடுறேம்மா. மணி எத்தனை? 12:05. ரொம்ப சாதிக்கிறாரு. இந்த மகாதேவனுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் அடுத்து நான் இங்க வேலை பார்க்க முடியும். தப்புல அவருக்கு எடுத்தாருமா, இந்த ஜூஸ் தான் நீ குடிக்கணும். அப்பா 12:10 சாப்பாடு கொண்டு வந்துருந்தேன். இருந்தாலும் என் புள்ள கஷ்டப்பட்டு இப்படி வேலை பார்க்கறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. வேத்து விருத்து இப்படி வேலை செய்யணுமான்னு கேட்க கம்பெனியே வேணும். அப்ப கட்டிட்டாரு. நீங்க வேலை பார்க்கணும் தங்க வா தங்கம். வேலை வச்சிருந்தேன், நீங்க பாத்தீங்க. ஆமா, இங்க பாரு, இப்படி ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுக்கா நாங்க ஒண்ணு செல்லமா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். மரியாதையா போயிட்டீங்கன்னா நல்லது சொல்லிவிட்டேன். சரி, நீ கோப்படாத. இதுல ஜூஸ் குடிச்சிருமா? கரெக்டா 12:10 டான் வந்து நிப்பேனமா. அதுக்கிட்ட கூட ஒண்ணு போல இருக்குது. அதாவது அவருக்கு நான் எந்த இடத்துல சளிச்சா இருக்க கூடாதுல்ல, அதான் அதே மாதிரி எடுத்துட்டோம். சரிசமா போட்டி போடுதிய. இல்லம்மா, இனிமேல் அந்த வீட்ல நீங்க யாராவது வந்தீங்க, தங்க பிள்ளை 12:10 அப்ப டான் வந்துருவேன். வாங்க வாங்க, இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது. சப்பா முடியலையே. நீ சம்பளத்துக்காக வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே. இல்ல சொந்த கால நிக்கலாம் தான் நான் வந்திருக்கேன். இந்த கம்பெனி முதலாளிக்கு கூட இவ்ளோ கவனிப்பு இருந்திருக்காது. உனக்கு ஓவர் கவனிப்பா இருக்குது. அது அப்படிதான். சரி வா, நம்ம வேலைய பாப்போம். இந்த டீயும் ஜூஸையும் குடிக்கல. எனக்கு இன்னொரு மாமா இருக்காரு. பஸ் ஸ்டாண்டுக்கே ஜூஸ் கொண்டுட்டு வந்துட்டாரு. குடிச்சிட்டு தான் வந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல வா. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். எங்க சாமாமா எனக்கு முன்னாடி அங்க ரெடியா நின்னாரு ஜூஸோட. அதையும் குடிச்சேன். பஸ் விட்டு இறங்கினேன். இன்னொரு மாமா ரெடியா இன்னொரு ஜூஸ வச்சிருந்தாரு. அதை குடிச்சிட்டு அப்படியே நடந்துட்டு வந்தேன். எங்க மாணிக்க மாமா இளநியோட வந்தாரு. அதையும் குடிச்சேன். கம்பெனி வாசலுக்குள்ள வந்தேன். இன்னொரு மாமா ஜூஸ் வச்சிருந்தாரு. இப்படி எல்லா ஜூஸையும் குடிச்சிட்டு தான் இருந்தேன். 10 நிமிஷம் தான் ஆகுது ஜூஸ் குடிச்சி. ரொம்ப அதிர்ஷ்டக்காரிதான் நீ. அதிர்ஷ்டத்திலே அதிர்ஷ்டம், பெரிய அதிர்ஷ்டக்காரிதான். ஆமா, அதிர்ஷ்டக்காரிதான். ஆனா நிலையான அதிர்ஷ்டக்காரி கிடையாது. அதிர்ஷ்டம் ஒட்டு மொத்தமா வந்திருக்குது. ஒட்டு மொத்தமா என்ன விட்டு போயிடும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்ல. உண்மையை சொல்றேன், நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டக்காரி. அதான் சொன்னல, அதிர்ஷ்டம் குறுகிய காலம் தான் இருக்கும். அதான் இவங்களெல்லாம் விட்டுட்டு விலகி போறேன். விடவே மாட்டேங்கிறாங்க. எதுக்கு அதிர்ஷ்டத்தை விடுற? விட்டுறாத. அதிர்ஷ்டத்தை நாம பிடிச்சு வைக்க முடியாது. அது வரும்போதும் ஏன்னு கேட்க முடியாது. அது நம்மளை விட்டு போகும்போது ஏன் போறேன்னு கேட்க முடியாது. ரெண்டையும் அனுபவிச்சுக்கிட வேண்டியதான். ஆனா எனக்கு இந்த அதிர்ஷ்டம் ரொம்ப நாளே இல்ல. அது மட்டும் எனக்கு தெரியும். அதிர்ஷ்டத்தை பிடிச்சு வச்சுக்கேன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப ஆசைதான். கையில என்ன இருக்குன்னு பாத்தியல்ல? தங்கப்புல ரொம்ப நேரமா வேலை பார்த்துட்டேன். போதும், ரெஸ்ட் எடுக்க வாயேன். வேலை பார்த்தேனா? எவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்க? போதும் வாயேன். தங்கப்புல நம்ம ஷாப்பிங் மால் போலாமா? விளையாட பார்த்து போலாமா? ஏய், பிள்ளைங்க ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் பார்த்து போலாம்டா. வாமா, நம்ம போவோம். நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளை எவ்வளவு வேலை வாங்கினது? இல்ல வெளியில வா. இல்ல வெளியில வாழ. இல்ல வெளியில வாழ. பாரு, என் பிள்ளை வேலை வாங்கியிருக்கான். இல்ல அந்த 60 எடு, அவனை 2 போட்டு போடுவான். டேய், எவ்வளவு என் பிள்ளைக்கு வேலை வாங்குறது? சோதிச்சதெல்லாம் போதும். சொந்த கால நிக்கலாம் வந்திருக்கேன். போய்கிட்டே இருக்கணும். வா முழுமதி, வா போலாம். இவரையும் மாத்தியாச்சு. அவர் வேஸ்டி கட்டிலே தெரியுது. அவருக்கு இதான் பிடிச்சிருக்கான். உங்க கூட சேர்ந்திருக்காருல, அப்படிதானே பிடிக்கும். கோட் சூட்ல வந்த மனுஷனை சாரத்தோட அலைய விட்டுருக்கியா? இசை அவருக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கான். எங்கிட்ட இருந்து இதான் வாங்கி போடுவாரு. உங்க சார கட்ட பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஆசை. தொட தெரிய ஏத்தி கட்டிட்டு அலைய விடு. பெரிய ரம்ப தொடன்னு நினைப்பு. இத பார்த்ததுன்னு 4 புள்ளைகள் பயப்படுது. அதுக்கு இல்ல, அதுக்கு மேல தூக்கி கட்டிட கூடாது ஓடுதுவேன்.
சிரிக்க வேண்டாம். ஒழுங்கா கிளம்புங்க சொல்லிட்டேன். அலையறத பாரு. சரி நீ ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு வா போவோம். நான் இப்பதான் ஆவது வந்தேன். எங்க காலையில வந்து 10 மணிக்கெல்லாம் 10 மணிக்கு 12 மணிக்கு என்ன ரொம்ப வித்தியாசம்? இப்ப 2 மணி நேரம் வேலை பார்த்துருக்கா. நீ வந்துருமா? வா போவோம். நீங்களுமா? தூக்குங்கடா. இசை இவரே அவனை தூக்க சொல்லிட்டாரு. வந்துரு. ஓடிங்க சொல்லிவிட்டேன். இதுக்கு மேல நீ வேலை பார்த்தாலும் போதும். எந்தி எந்தி எந்தி. சொல்லிக்கிட்டே இருக்க. நான் யாருன்னு தெரியுமா? மகாராணி, எங்களை ஆள பிறந்த இளவரசி. மகாராணிக்கெல்லாம் ராணி பார்த்தல. இங்க யாருமே வேண்டான்னு தனியா வந்திருக்கேன். என் சொந்த கால நிக்கலான்னு வந்திருக்கேன். ஏன்டா இப்படி பாடாப்படுத்துதீங்க? பாரு, உனக்கு கால் வச்சு நாங்க தூக்கி போறது ரெடியா இருக்கோம். பாரு, எதுக்கு நீ சொந்த கால நிக்கணும்னு நினைக்க? உனக்கு காலே நாங்க தான். வா வா, நாங்க இருக்கிற வரைக்கும் எவ்வளவு மகாராணியா தான் இருக்கணும். வாம வாம போதும். சம்பளம் தானே, அதெல்லாம் வாழ்ந்து தருவான். வா வா வா, உனக்கு தான் சம்பளம் தானே, அது கரெக்டா வந்துடும். ஆனா நீ வேலை பார்க்கண்டா. வா தூக்குங்கடா. மரியாதை சொல்லிவிட்டேன். பண்ண யாரும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒழுங்கா போயிருங்க. என்னமோ இப்படி சொல்லிட்ட? போதும், நடிச்சதெல்லாம் போதும், கிளம்புங்க. அதான் இனிமேல் அந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேனே. உங்க அப்படி சொல்லக்கூடாது. வா மாமா கிட்ட வா, நான் தூக்கிட்டு போறேன். உண்மையதான் சொல்றேன். இனிமேல் நான் யார்கிட்ட பேச மாட்டேன். போங்க. நாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத சொல்லிட்டேன். 4 வார்த்தையாவது நான் உங்ககிட்ட பேசணும்னா மரியாதை இங்க இருந்து போங்க சொல்லிட்டேன். காப்பாத்ததுக்கு தான் உனக்கு இங்க நாங்க இருக்கோமே. உனக்காக ஒருத்தன் களத்திலே நிக்கா, நீ போய் போடுத. அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. தப்பு கணக்கு போடுத. அவனை பத்தி உனக்கு தெரியல. அவன் கிங்ஸின் ராஜா. போடி போ, அப்படியே போ. குரங்கி போடி போ. வெக்கமாவே இல்ல. ஓத்த கலப்பிடாத, போயிரு. குரங்கு எருமை. என்கிட்ட சுங்கவரி வச்சாங்க தானே? இருக்கிற சுங்கவரி கிடையாதோ? கொன்னுல பத்தி கவாய் பேசுன. போடி. கொன்னுவீங்க. நான் சும்மாவா இருப்பேன்? கொன்னுக்க. ஏண்டி தொண்டில மைக்கடி வச்சிருக்க? இல்ல நான் 7 மைல் தூரத்துல இருக்கேனா? பக்கத்துல இருக்க. அழகடி. புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. என்ன மாதிரியே பேசி என்ன நக்கல் பண்றீங்க. போடி. ஆசையா வந்து போச்சு. குரங்கு சட்டை பிடிச்சவா. எனக்கு இவ்வளவு போய் இப்படி பிடிக்குது, உசரா பிடிக்குது. ஆனால் இவகிட்ட இருக்க குரங்கு சட்டை பையன் உள்ள ரொம்ப உசாரா இருக்கு. அப்படியே உசாராவே இரு. வந்தேன்னு வச்சுக்க. இந்த இசைக்கிட்ட நடக்காதே. நடந்திருந்தா இங்க வந்து நின்றுப்பியா? குரங்கு. படி. போடா. போடாவா? ஆமாடா. சரி, ஒத்தி கொத்த மோதி பார்க்கலாமா? எப்படி? ஒத்திக்கு ஒத்தனா, ஒத்திக்கு ஒத்ததான். ஒத்தி கொத்த மோதி அப்படி. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உனக்கடி உன் அழகுக்கு இங்க யாருமே இல்லையே. ஹலோ, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. நானும் அந்த அர்த்தத்துல சொல்லல. உனக்கு பெரிய அழகின் வர நினைப்பு இருக்குது. அப்படிலாம் இல்ல. பெரிய அழகின் நினைப்பு. அழகிலாம் ஒண்ணு கிடையாது. நீலாம் அழகே கிடையாது. நீலாம் ஒரு அழகா? அப்படின்னா யார் அழகு? யாரோ. அந்த யாரோ யாரு? நான் கிளம்பிட்டேன். யாருன்னு கேட்டேன். சார், சார். என்ன? எப்படா இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அலர்ஜி இருக்கதே எனக்கு சாதகமா போச்சுடே. இல்லன்னா அவ்வளவுதான்ப்பா, இங்கெல்லாம் வாழ முடியாதே. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இவர் இப்படி பதறினாரு? இல்ல நான் என்ன நினைக்கட்டும்? என்ன என்ன?
ஹலோ சார், நான் என்னென்ன சார் கேட்டேன்? என்ன சார் என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நான் என்ன உங்ககிட்ட தப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு போறீங்க? இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். சொல்லுடி சொல்லுடி. முடியாது. இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன சார் தெரியுது? சார் ஒரு தள்ளி நில்லுங்கன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நான் என்ன உங்க கையை பிடிச்சு இழுத்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு போறீங்க. பேய கத்துற மாதிரி கத்திட்டு போறீங்க. ச்சே, இத நாகரிகமானு கேக்குறேன். சொல்லுடி முடியாது. சொல்லுடி. முடியாது. இப்போ நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கல. என்ன சார் உங்க கையை பிடிச்சு இழுத்த மாதிரி பதறீங்க? நானும் கௌரவமான குடும்பத்தை பிறந்து வளர்ந்தவ. என்ன சார் இதுக்கு எனக்கு வர தெரியாம நான் இங்க போக மாட்டேன். மன்னிப்பு கேட்கணும். நீங்க இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படிதான் மேடம், அப்படிதான். சொல்ல போறியா இல்லையா? முடியாது. நாங்க பக்கத்துல இருந்து அட்ரஸ் கேட்டா உங்களுக்கு கூசம். அந்த பொண்ணுகிட்ட நெருங்கினா உங்களுக்கு கிடுகிடுப்பா இருக்குதோ? சொல்ல போறியா இல்லையா? முடியாது, முடியாது. சொல்லுன்னு சொன்ன. முடியாது. இப்ப நீங்க என்ன மன்னிப்பு கேட்கல. ஹேய், அவளை கொத்த வேண்டாம்னு சொல்லி. ஐயோ. என்கிட்ட கத்துறீங்களா? என்ன இன்சல்ட் பண்ணிட்டு என்கிட்ட கத்துறீங்களா? சொல்லுடி. அது வந்து என்கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்கல. சொல்லுடி. இந்த சம்பளிங்க அவன் பொண்டாட்டி தவிர வேற எவக்கிட்ட நின்னுக்கிட மாட்டான்னு சொல்லுடி. தொலைச்சவன் தொலைச்சு கொன்னுறேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏண்டி, ஒரு ஆம்பளை நெருங்கி வந்ததை விட்டு அவனை அடிக்கணும். ஒருத்தன் வேலைக்கு போனாமன்னா அவனை வாழ்த்தணும். பாதவத்தி, பாதவத்தி. அடி வாங்கி கொடுக்க வச்சுட்டாளே. நீ விளங்கியாடி? அப்படின்னா அவன் தொட்டு அடிச்சது என்ன மட்டும்தான். அப்படின்னா அவன் பண்ணிட்டாளே. அடி வாங்கி கொடுக்க வச்சுட்டாளே. பாதவத்தி, பாதவத்தி. பாட்டு சட்டமா அழகா பப்பளி மாதிரி இருக்கா? அப்படியே ஆட்டி போலன்னு பாத்தியா? அவங்கிட்ட நடக்காது. பாதவத்தி அடி வாங்கி கொடுக்க வச்சுட்ட. நானும் ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிருவேன்னு பார்த்தா மன்னிப்பு கேட்கணுமா? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? மன்னிப்பு. நீ இந்த ஊரை தாண்டி எப்படி போறேன்னு நானும் பார்க்கேன். விட மாட்டான். நீ செத்தடி. கௌரவமான குடும்பமா? உனக்கு மன்னிப்பு கேட்க ஆளே கிடைக்கல. அது இன்னத்துக்கு அந்த கோட்டைக்கே நியூஸ் போயிருக்கோம். மோளே நீ செத்தடி. உன்னை அந்த யமதர்ம ராஜாவை கூட காப்பாற்ற முடியாது. என்ன சொல்லுது? வருவாங்க லுங்கி பாய்ஸ். இன்னும் 2 செகண்ட்ல வந்து நிப்பானுங்க. அந்த எமிய காலை விட்டுட்டு இருக்க. அம்மா இது என்ன கொட்டைன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. சம்பளிங்க கொட்டை கேள்விப்பட்டிருக்கியா? அது ரவுடி பைய ஊராச்சே. அடியே குந்தாடி, உன்கிட்ட மன்னிப்பு கேட்ட ஆகணும்னு சொன்னியே, அதுதான் சம்பளிங்க. அவன் கோட்டடி. சம்பளிங்கமா? கிங்ஸின் ராஜா? கிங்ஸின் ராஜா நான் கியூட்டா அழகா சாக்லேட் பாய் மாதிரி பொப்பியோ கியூட்டா போற கிங்ஸின் நினைச்சிட்டியோ? ரவுடி பையடி. ஒன்னா நம்பர் ரவுடி பைய. பாக்க அழகா இருந்தானே, சாப்பிட்டு கட்டு நினைச்சிட்டேன். அவ இப்ப என்ன ரொமான்ஸ் பண்ண வந்தான். அதனாலதான் இந்த கெட்டப்பு. வந்துட்டங்க. அவனுக்கு சாரக்கட்ட பாரு. அவனுக்கு சாரக்கட்டிலே தெரிஞ்சிருக்குமே இவனுக்கு யாருன்னு. மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு. யாரு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இந்த பாப்பா இப்ப மன்னிப்பு எப்படி கேட்பான்னு பாருங்களேன். என்ன மிரட்டுறீங்களோ? மிரட்டிருந்தா நீ நேத்துக்கு இங்க இருந்திருக்க மாட்டேன். உங்க மிரட்டுறதுக்கு பயப்படவா நான் கிடையாது. அப்படியா? அக்காவோட அட்ரஸ் எடுத்துங்க பாப்போம். என்ன மிரட்டுறீங்களா? நான் பெரிய லாயர். ரொம்ப சௌரியமா போச்சுது. என்ன ரவுடி பையல கூட்டது என்ன மிரட்டே? யார மட்டுதா? நீ நினைக்கிற பொண்ணு இல்லவா? மகாராணி, வேட்டையாடுற மகாராணி. நான் சட்டத்தை கூட உங்க சந்திக்கிறேன். இந்த ஊருக்கு நாங்க விதிக்கிறதா சட்டம். சம்பளிங்க கோட்டை உன்னை அன்புடன் வரவேற்கிறது. ரவுடி பையலுக, ரவுடி பையலுகளே தான். ஒரு இடத்துல ஒரு ஆம்பளை இருந்திருந்தா இன்னைக்கு ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருந்திருக்கும். அதுக்காக உனக்கு மன்னிப்பு எல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு மன்னிக்க தெரியாது. மன்னிக்கிறதுக்கு அவசியமே எங்களுக்கு படாது. யார பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்ற? சொம்புலிங்கோண்டி. எங்க வீட்டு பெண்சிங்க எப்படி கட்சிக்கு பாத்தியா? சும்மா கயவையா கத்துறது வீரம் இல்ல, காரியமா கத்தணும்.
ஒரு கத்து தான் கத்துனா வாய பொழுது நிக்க அவகிட்ட ஜெயிச்சிருப்பாப்போ. ரத்தா எங்க ரத்தா, எங்க வீட்டு சாமி, எங்களை அரசால பிறந்தவா, பெண் சிங்கம், ஆடி நரம்பலாச்சுமா வெறுத்து போய் நிப்பிய. அப்படி போய் ஆட்கொள்ளுமே. இசைமா போடல. நான் சட்டத்து மூலம் நடவடிக்கை எடுப்பேன். அந்த சட்டமே எங்க கையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இப்படி பேசுறா? ஒழுங்கா மன்னிப்பு கேளுடி. இப்போதைக்கு இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஒருத்தன் மொழி சரியில்லை. மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, நானும் உன்னை வெளியூர்ல பார்த்தேன்னு வச்சுக்க, அன்னைக்கு தெரியும்டி நான் யாருன்னு உனக்கு. இப்ப சொல்றேன்டி, உன் கதையை முடிக்க போறவளே நாதான். மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு. என்ன அடிச்சுட்டாங்க. அது இசைத்தங்க வா கண்டுத்த பாப்போம். அது வந்து தகுப்புல ஐயோ நினைச்சு பேரு. அது வந்துமா ஒழுங்கா ஓடில சொல்லிவிட்டேன். என் தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை, கியூட்டா இருக்கும். ஓடில சொல்லிவிட்டேன். இவரை சேர்த்து கட்டுட்டீங்க. ஆமா, இவர் யாரு? நெட்டையன் தாத்தா, செங்குட்டையன் தாத்தா, இப்படி ஏதாவது ஒரு தாத்தாவுடைய பிள்ளையா இருக்கும். ஆனா நம்ம இருக்க தானே, அதான் அன்னை. ஓ ஓ, ஆனா எனக்கு என்னமோ இந்த முகரக்கட்டையும் அந்த முகரக்கட்டையும் சேம் ஒண்ணு ஒத்து போகுதே. உனக்கு வீட்டுல எங்களுக்கு அப்படிதான். இந்த தாடி எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனா ஒரு தாடியில கை வைக்க மாட்டேங்கிறாரு. அப்படியா? தாடியில விஷயம் இருக்கோ? மாமா இங்க வாங்களே. ரொம்ப உசாரு பத்துக்க. முழுமதி முழுமதியா? போதும், இருக்க பேரு போதும், கிளம்புங்க. நான் வீட்டுக்கு போறேன். நாங்க வரந்தோங்க. தொலைச்சு விடாதீங்க. அடே வீட்டுக்கு வாங்க சொல்லிவிட்டேன். சரி தங்க, சரி தங்க. சொல்லி வைங்க உங்க அண்ணன்கிட்ட. என்ன அடிச்சதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். பதில் வேற மாதிரிலாம் இருக்கும். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் பொண்ணை அடிச்சப்ப. மரியாதையா வழி விடுங்க. என்ன மீறி நீ என் பொண்ணை பாத்துருவ? என்ன மீறி என் பொண்ணை பாத்துருவ? நீ என் பொண்டாட்டி. நான் ஒண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, வழி விடுங்க. ஒரு மாமான்னு பார்க்க மாட்டேன். ஏய், நீ ஒண்ணு நான் மாமான்னு பார்க்க வேண்டாம். தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க. அத்தையா பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே, மானவாசம் இருக்கவன் விலக வேண்டியதானே? சாமத்தியமான பேச்சு, முட்டாள் இல்ல. எப்படியாவது வந்து ஒதுக்கலான்னு பார்த்தா இவ வேற. மரியாதையா வெளியில போய் சொல்லிட்டேன். என்ன மிஸ்டர் மகாதேவன்? ஐயோ, இந்த பையன் உள்ள வேற ரொம்ப புத்திசாலியா இருக்குது. சமாளிக்க முடியலையே. வீடுனா என்ன, யாராவது ஒருத்தர் புத்திசாலியா இருக்கலாம். எல்லாம் புத்திசாலியா இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியல. அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் ஒண்ணு அடிச்சிருப்பான். அது யார் உங்ககிட்ட பத்த வச்சது? ஏன் இல்லன்னு எனக்கு தெரியாது. இல்ல அடிச்சிட்டு என்ன தைரியத்தை நம்ம வீட்டுக்கு வரான். எல்லா தைரியமும் இருக்குது, அதனால வந்திருக்காங்க. மிஸ்டர் மகாதேவன் போய்கிட்டே இருக்கணும். இல்லமா, உன்னை அடிச்சிருக்கான். அவனை போ சொல்லு. ஓட விட்டு அடிச்சு போங்க. ஓ, இப்படினாலும் மடக்கிறதா? அங்க அடிச்சிட்டு கடாதே, மறுபடியும் வீட்டுல வந்து அடிக்க வந்திருக்கீங்களா? என் கை என்ன புளியங்கவா பறிக்க போயிருக்குது. அப்பா அடிச்சோன்னு திகைச்சு போய் நின்னுட்டேன். திடீர்னு அடிச்சனால சாக்காயிட்டேன். ஆனா இப்போ அடிச்சு பாருங்க, அடிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டேன். ஒத்தைக்கு ஒத்த நான் மோதக்கு ரெடியா தான் இருக்கேன் மிஸ்டர் கிங்ஸ்லி. என்னடா நம்ம தைரியமா அடின்னு சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? நானும் திருப்பி கொடுக்க ரெடியா தான் இருக்கேன். வாக்கு தவற மாட்டியா? வாக்கு தவற குடும்பத்துல பிறக்கல. நீங்க கொடுக்கத வட்டி முதல்ல நான் திருப்பி கொடுக்கல. நான் இசையே இல்ல. மறுபடியும் கேக்குறேன், வாக்கு மாற மாட்டியா? வாக்கு மாற குடும்பத்துல பிறக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மிஸ்டர் கிங்ஸ்லி. ஓ ஓ, நான் என்ன நினைச்சு வந்தேன், இங்க என்ன நடக்குது? இல்ல 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 இல்ல, வேற ஏதாவது பண்ணணும். அடிக்கிற கை அணைக்குமா, அணைக்காமலே அடிக்கின்றதே. மகாதேவன் மாமா, அடிக்கிற கை அணைக்குமா? அண்ணே, மாமா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருப்பாரு நினைக்கிறேன். பிரிக்கலாம் நினைக்கிறியா? முடியாது மாமா, தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இசைக்காக என்ன வேணாலும் இழப்பான், இசையை மட்டும் இழக்க மாட்டான். இசை இல்லாமல் என் அண்ணன் இல்லை, அண்ணன் இல்லாமல் இசை இல்லை. பிரிச்சு காட்டுறேன்டா. இப்ப இவர் என்ன சொன்னாரு? பிரிச்சு காட்டுதாராமா. மகாதேவனை கம்மியா இட போட்டுறாத. என்ன நீ சொல்ற?
கிரிமினல் வேலை நிறைய பாக்குறாரு. அவர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குது. இவரை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்க? பாத்திருக்கேன். எங்க? வருமா காலேஜ். இவருக்கு நிறைய சொல்ல தெரிய மாட்டேங்குது. வருமா காலேஜ்ல இவர் எதுக்கு வந்தாரு? ப்ரொபோசரா இவரா? காலேஜ் ப்ரொபோசரு. அது மட்டும் இல்ல, இவருக்கு காலேஜ் இருக்கு. காலேஜ் இருக்கா? அட பாவி, பார்க்க சிம்பிளா இருக்காரு. நான் சொல்லலடா, இவருக்கு பின்னாடி ஏதோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குடா. என்ன காலேஜ் வச்சிருக்காரு? ஆராய்ச்சி சயின்டிஸ்ட். என்னன்னு சொன்னாரு? டேய், வர்மாவுக்கு போனா எல்லா விவரமும் தெரிஞ்சிடும்டா. ஆனா நம்ம தான் ஃபாரின் போக முடியாத. டேய், போறோம். பாஸ்போர்ட்டை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன பிடிச்சாங்க காலத்துக்கு நம்ம வெளியில வர முடியாது. நம்ம மேலே ஏகப்பட்ட கேஸ், ஒரு பக்கம் போக முடியல. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரோ. டேய், கிங்ஸ் என்ன மாசத்துக்கு 2 தப்பு போயிட்டு வரான். எப்படி அண்ணன் எங்க ஃபாரின் போனா? அண்ணன் தூத்துக்குடி வரைக்கும் தான் போவான். போடா, அண்ணன் ஃபாரின் போயிட்டு வரான்டா. என்னன்னு சொல்ற? டேய், நானும் அப்படிதான்டா நினைச்சேன். அண்ணன் தூத்துக்குடி துறைமுகம் போறேன், தூத்துக்குடி துறைமுகம் போறேன்றது. தூத்துக்குடி துறைமுகம் இல்லடா, அண்ணன் ஃபாரின் தான் போவாரு. நான் ஒண்ணு கூட போயிட்டேன். அண்ணனுக்கு சமாளிக்க முடியல. பாய் தந்தா கொன்னுருவேன். சமைதி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. எனக்கு தெரியும்டா, அண்ணன் போவாரு. ஏய், நம்ம அண்ணன் எத்தேன்டா. என்னமோ இருக்குடா, இந்த மகாதேவன் எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? நம்ம அண்ணன் இசை சேனல்ல என்ன இருக்கா இவருக்கு? சின்ன வயசுல கல்யாணம் முடிஞ்சிருக்கு, சேர்ந்து வாழ வேண்டியதானே. இவர் எதுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? இசை இல்ல, முழுமதி. ஏன்டா இதையே சொல்லிட்டு இருக்காரு? பேர்ல என்னடா இருக்குது? பேர்ல தான் இருக்கு. பேர்ல தான் இருக்கா? என்னன்னு சொன்னாரு? முழுமதி சயின்டிஸ்ட் காலேஜ். அதுக்கு இசைன்னு சொல்றனால உயிரோட இருக்கா. முழுமதின்னு உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா பொம்மிமா பார்த்த வேலை. கிங்ஸின் ராஜா. இவர் என்னமோ சொல்றாடா, ஒன்னும் புரிய மாட்டேங்குதுடா. என்ன புரியல? பொம்மிமா, முழுமதி சயின்டிஸ்ட். இவர் மகாதேவனே. மகாதேவன் பொம்மிமா இல்ல, மகாதேவன் அப்பா. யாரப்பா? அண்ணே, பொம்மிமா மாமா 2 பேருக்கும் ஒண்ணு இல்லையா? அப்பாவும் மகாதேவன் தான் ஒண்ணுன்னு சொல்றாரு. எது அர்த்தத்தை சொல்றாரு? யாரப்பா? எந்த அப்பா? நம்ம அப்பா. இந்த மாலு வெளிநாட்டுக்கு போச்சான்னு தெரியலையே. இது தீபாவளிக்கு முன்னாடி அனுப்பிடணும், இல்லைன்னா இங்க மாட்டிக்கிடும். இங்க மாட்டிட்டுனா தீபாவளி லீவு, அப்புறம் சரக்கு கொண்டு போக முடியாது. கிங்ஸ் சொல்லி ஆகணுமே. இந்த சரக்கு என்னத்துக்கு போயிருக்குமே, அது எப்படி போகாம இருக்குது? இங்கதான் இருக்காங்களா? எங்க அம்மா கிட்ட சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நான் இதை போய் எப்படி சொல்லுவேன்? பயமா இருக்கு. எதுக்கு அம்மா அப்போ இந்த வேண்டத வேலை பார்க்காத? அதை கட்டி கொடுத்துட்டாவள, கடமை முடிஞ்சிட்டு போக வேண்டியதானே. நான் இப்ப இதை எப்படி சொல்லுவேன்? இந்த சரக்கு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. கிங்ஸ்ல கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டானே. சரி, நான் கிங்ஸ்க்கு போனை போட்டு பார்ப்போம். டேபிள்ல சிறப்பு வச்சிருக்கேன், எடுத்து குடி. சரிங்க. எப்படி கேட்கன்னு தெரியலையே, கேட்டா கோபப்பட்டுவாங்களோ? என்ன ராணி, தீபாவளிலாம் வந்த மாதிரி இருக்குது. ஆமாங்க, ஆமா ஆமா. ஊலட்ட மாப்பிள்ளை புது மாப்பிள்ளைக்கெல்லாம் தலை தீபாவளியா. நமக்கு அந்த குடுப்பனம் இல்லையே. ஐயோ, எப்படி நான் சொல்லுவேன்னு தெரியலையே. யாரணி, உங்க வீட்டுல இந்த மாப்பிள்ளையாவே எடுத்துக்க மாட்டா உங்களுக்கு? உன்னை கொண்டு வந்துட்டேனா? இல்லங்க. இல்ல, நமக்கு தலை தீபாவளி தானே. ஆமா. கேட்டேன். ஐயோ, எப்படி சொல்லணும்னு தெரியலையே. சரி, அது சிறப்பு இருக்குது, எடுத்து குடி. எல்லாத்துக்குமா தலை தீபாவளிக்கு போறதுக்கு குடுப்பனம் இருக்குது. இல்ல சொன்னேன். எனக்கு தூக்கம் வருது, நான் கொஞ்சம் தூங்குறேன். என்னங்க? என்னங்க? அது ஆரம்பமே ஒரு மாதிரி இருக்குதே. இல்ல, எங்க அம்மையும் எங்க அப்பா வந்திருந்தாவ. சரி, நல்லா கவனிச்சியா? நான் எங்க கவனிக்க, அவில கவனிச்சுக்கிடுவாவ. அது இல்லங்க. சரி சொல்லுங்க. நீங்க இப்படி சொன்னா நான் எப்படிங்க சொல்லுவேன்? சரி சொல்லிடி. இல்ல, தலை தீபாவளி இல்ல? ஆமா. உங்க வீட்டு வசதிக்கு நீங்க போட்ட துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட மாட்டாவலாம். சரி. ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியலையே. ஆனாலும் தலை தீபாவளிக்கு கூப்பிட வந்திருந்தாவ. ஓ. இல்லங்க, தலை தீபாவளிக்கு போறோம் போகலன்னு சொல்லிட்டா அவங்க பாட்டுக்கு. ஓ. இல்லங்க, போகணுமா வேண்டாமா?
தானே மாமியாருக்கு பொங்க வைக்கணும்னு சொன்னேன். மாமியார் தாக்கப்பட்டார். என் பிள்ளை பத்தி குறை அடிச்சல்ல, இப்ப யாரு தாக்கப்பட்டிருக்கா? நீ தானே தாக்கப்பட்டிருக்க. தெரியாம உங்க மகன் கூட ஓடி வந்துட்டேன். ஆனா இப்ப நல்லா அனுபவிக்க. அத்தடி உன் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு பாத்தியா? இப்படி பிள்ளைய பத்திட்டு நீங்களே சிரிக்கும் போது நான் எதுக்கு அழணும்? ஆட்டமா தேரோட்டமா தண்டனக்கும் தண்டனக்கும் தண்டனக்கும். உனக்கு வருத்தமா இல்ல? பாதாளோன்னு தெரிஞ்சு உண்டதுக்கு அப்புறம் நான் மேல ஏற நினைச்சா முடியுமா? நீ ஏன் முடிவு பண்ணிட்ட? ஆமா, தண்டனக்கும் 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 தண்டனம். இலக்கா ஜவாக்கா எல்லாரும் ஓடியாங்க, மாமியார் தாக்கப்பட்டார். ஓ, நீங்கலாம் ஒரு கட்சி. ஆமா, மருமக்கமார்லாம் ஒரு கட்சி. எத்தனை நாளைக்கு ஒண்ணா இருக்கேன்னு நானும் பாக்குறேன்டி. எங்களை பிரிக்கவே முடியாது தெரியுமா? எப்படி சொல்லுத? நீங்க பெத்து போட்ட பிள்ளைகளால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால பாதிக்கப்பட்ட நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். அப்படி இல்ல, வரும்போது ஊமப்பட்டா மாதிரி வந்தா. இப்போ உனக்கு பேச்ச பத்தியா? எல்லாம் இந்த குடும்ப ராசி வந்துரும். உன்னை துறை இன்சல்ட் பண்ணிட்டான் பத்தியா? நீங்க என்னத்தான் உசுப்பேத்துனாலும் சரி, அசரவா இல்ல இந்த ராணி. எல்லார் வீட்டுல தலை தீபாவளி அம்மா வீட்டுல தான் கொண்டாடுவாங்க. உனக்கு குடுப்பனையே இல்ல பாரு. பரவாயில்ல, சாயங்காலம் கூட எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். என் நேரத்து கூட போனேன், இன்னைக்கு காலையில கூட போனேன். எனக்கு தினமும் எங்க அம்மா வீட்டு போய் பழக்கம் தான். அதனால தீபாவளி அன்னைக்கு தான் போய் கொண்டாட அவசியம் இல்லை. இருந்தாலும் தலை தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தா மனசு நல்லா இருந்திருக்கும். நீங்க என்னத்தா உசுப்பேத்தினாலும் நான் அசர போறது இல்ல. உனக்கு கஷ்டமா இல்ல? இருந்துச்சு. நான் எங்க வந்து வாக்கப்பட்டிருக்கேன்னு தெரியாம நான் புரியாம இருக்கிற வரைக்கும் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. அது இப்ப தெரிஞ்சு போச்சே. நான் வரும்போது உங்க மாவே ஒரு கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருந்தா. அது என்ன கணக்கு வழக்கு தெரியுமா? என்ன கணக்கு வழக்கு? எத்தனை தலை எடுத்தோம், இப்ப எத்தனை நாட்டுக்கு எத்தனை ரவுடிகளை சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கணக்கு தான். வரச்சல கணக்கு நினைச்சிட்டீல? இப்பேற்பட்ட ஒரு மாப்பிளைக்கு வாக்கப்பட்டுட்டு நான் தலை தீபாவளி கொண்ட விரும்பலாமான்னு கேட்க உனக்கு அழுக வரல? வராது. உன்கிட்ட பேசி போஜன இல்ல, நான் அபிகிட்ட வச்சுக்கிறதே. நீங்க என்னத்தான் நாரதர் வேலை பார்த்தாலும் சரி, நாங்க மருமக்கு மேல ஒற்றுமை ஆயிட்டோம்ல. உங்க கூட மகிமா சந்திருக்காளா? இல்ல, அவ மட்டும் எனக்கு தனி கட்சி. ஏன்னா அவ விரும்புற சீம புத்திரனை பெத்தது நீங்கல்ல, அதனால அவ உங்களை தெய்வமா பாக்குறா. மருமகட்டி அவ ஒருத்தி தாண்டி மருமகா. அவ என் உசுருட்டி, என் உசுரு. அவ உசுர இருக்கட்டும், ஆனா உங்க மகன் தாலி கட்ட மாட்டானே. அந்த பொம்பளை வாசனை வேண்டிட்டு போய்கிட்டு இருக்கானே. அத்தடி உங்க கனவு பழிக்காது போலுக்க. அதெல்லாம் நான் ஏதாவது பண்ணி வரைக்கும் அந்த பையல தாலி கட்ட வச்சிருவேன். நீங்க தலைகீழ நின்னா நடக்காத மாமியாரே. நீங்க எப்படியாவது சாரனுக்கும் மகிமாவுக்கும் கல்யாணம் வச்சலான்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கிய. அவன் எங்க கெட்டி வச்சிருவாளோன்னு அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். பாவம் மகிமாதான் காத்திருந்தே காத்திருந்தே காலங்கள் போகுதடி. எனக்கு கத்த கிளி மாதிரி ஆப்போது மகிமா நிலைமை. பாட்டி, இந்த தீபாவளி அன்னைக்கு அவ கட்டு தாலி இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த பையல தாலி கட்ட வைக்கல நான் பாக்கியமே இல்ல. அத்தி மாமியார் சொன்ன மாதிரி தாலி கட்ட வச்சிருமா? தீபாவளிக்கு 2 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள தாலி கட்ட வச்சிருவாளா? அவன் 2 நாள் வீட்டுக்கே வரமாட்டான். இத சாரன் பையகிட்ட போட்டு விடணுமே. ஆத்தி மாமியார்களே நம்ப முடியாது. ஒருவேளை பந்தயத்தை ஜெயிச்சிட்டுனா மருமகள் தாக்கப்பட்டான்னு செவருப்புள்ள கிரிக்கெட் அலையும். அசிங்கமா போயிருமே. மாமியார் தாக்கப்பட்டாருன்னா இருக்கணும். என்ன பண்ணலாம்? ஆத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எந்த அலைக்கும் போயிருவாங்களோ? அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தியா? என்ன ஒண்ணு இல்லையா? இல்லடி, இப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்தியா? இல்லங்க, இங்க வாய. ஆத்தி ஓட்டத்தை புடிச்சிரு ராணி. இன்னைக்கு மட்டும் நீ ஓடுனேன்னு வச்சுக்க. இல்லங்க மாமியார், சி மாமியார் இல்லங்க, மாமியார் இருக்கவல்ல, அத்தை இருக்கவல்ல, அது இப்பதான் சீக்கிரமா வேலை கிடக்குனால நான் போயிட்டு வரட்டுமா? நீ இப்படி ஓடிக்கிட்டே இரு. இல்லங்க, ஒழுங்கா கிட்ட வா. வாடி. இல்ல, இவ உண்மையிலே எனக்கு பொண்டாட்டி தானே? அப்படி இவ ஒருவேளை நம்ம இன்னும் புதுசுல ஏத்துக்கலையோ? இல்ல, என்ன பார்த்து இவ எதுக்கு பயந்து ஓடுதா? அவ்வளவு குடும்பமா இவ கிட்ட நடந்துக்கிட்டேன். ஓய் ராணி, நான் என்ன சொல்ல வந்தேன்? எதையுமே காது கொடுத்து கேட்காம ஓடிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது இந்த சாரண பையலுக்கும் இந்த மகிமாவுக்கும் இந்த தீபாவளிக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சிடணும். இல்ல அவ்வளவுதான். ஆமா, இது எங்குள்ள ஆட்களே. வாங்கம்மா, யாரு நீங்க? வணக்கம்மா. இருக்கட்டும், யாருமா நீங்க? இது இயல் வீடு தானே? ஆமாம்மா, என் வீட்டு புள்ளதான். வாங்கம்மா, இருக்க வேண்டியவங்களா? எங்க புள்ளதாம்மா? வாங்க வாங்க, உள்ள வாங்கம்மா. இயல்கிட்ட சொல்லியிருந்தோம். அப்படியா, வரேன் சொல்லிருந்தீங்களோ? சரி சரி சரி, உள்ள வாங்கம்மா. அவ இந்த வீட்டு மகாராணி பாத்துக்கம்மா. கொன உள்ள புள்ள. என் வீட்டுக்கு வந்த தேவதை. வீட்டுக்கு வந்திருக்கவங்க கிட்ட மருமகளை புகழ்ந்து பேசுறதுக்கே தனி ஒரு குணம் வேணும். இந்த வீட்டுல கட்டாயமா பொண்ணு எடுக்கணும். அழகு போல வேலை பார்த்துட்டு இருப்பா. இப்பவும் பாரு 8 மாசம் ஆகுமா வேலை தான் பார்த்துட்டு எடுப்பா. பாத்துக்க செய்ய என்னன்னா கேட்கவே மாட்டா. தங்கமான புள்ள, அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம் நாங்க. இருமா, நான் கூப்பிடுறேன். ஏமா தங்கப்புல, எலே உன் ஃப்ரெண்ட் வந்து பாருமா. யாருமா?
அவ ஐயனோட ஃப்ரெண்டாண்டா. ஓ அண்ணியோட ஃப்ரெண்டா? உள்ள போங்கக்கா, உள்ள போங்க. வீட்ல எல்லாரும் எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க, நீங்க உள்ள போங்க. ஏமா உள்ள கூட்டு போய் சாப்பாடுலாம் கொடுங்க. சரியா? ஏன் இந்த வேலை செய்ய வேண்டாம், பேசிட்டு இருக்க சொல்லுங்க. சரியா சரியா. ஹை நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. சிவா ஒருத்தி, நீங்க வாய. மொத என்ன சொல்ல வந்தா நீ காது கொடுத்து கேட்டியால? கேட்டேன். ஓய் இங்க வா. இதுக்கு மாமியார் களி போட்டு கொடுக்காம கொடுங்க கொடுங்க. நான் ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு புரிஞ்சுக்கிடுவா. நல்ல சண்டை போட்டியா மாமியார் மருமகள? சரிம்மா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். ஓய் வாடி. இதுக்கு வந்து வச்சுக்கிறேன். போல போல அடுத்த மாதிரி வச்சுக்கிட்டு உனக்கு சொல்லி வைக்க சொல்லிவிட்டேன் அவகிட்ட. ஏமா நாளுக்கு புருஷன் தானம்மா, போல சொல்லி வைக்க சொல்லிவிட்டேன். அப்பா புருஷன் போயிட்டா இருப்பா. ராணி ஈலக்கட்ட கூட்டு போ. நீ யாரு? அவ ஈலோட ஃப்ரெண்டா? நான் கூட இந்த வீட்டுக்கு சொந்தக்காரையே தான் வந்துட்டாலோ நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அதானே இந்த வீட்டுக்கு யார் விருந்தாளி வர போறா? இது கூட்டு போ. வீட்ல வேற பெரியவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாரும் அப்பப்ப வரதாமா. தலை தீபாவளிக்கு போனோம், அதுக்கான வேலை எல்லாம் பார்த்துட்டு கிடந்தானுங்க. ஏன்னா 2 நாள் மாமா வீட்டுல இருக்கணும். ஆனா அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிடக்கானுங்க. எனக்கு தலை தீபாவளி கிடையாது. இவ ஒருத்தி அவ அப்படித்தான் அந்த வேலை விஷயமா தான் அழிஞ்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா எல்லாரும் இங்கதான் இருப்பாங்க பாத்துக்கங்க. நான் முக்கியமான விஷயத்த பத்தி பேசலான்னு வந்தேன். சரிம்மா, என் வீட்டு மூத்த மருமகா இருக்கா, நான் வேணா அவளை வர சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து பேசுங்க. ஆம்பளைங்க கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவளுக்கிட்ட ஏற்கனவே விஷயத்த சொல்லிட்டேன், அவகிட்ட வாரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன தாராளமா பேசணுமா? அதாவது நினைக்கானே இவன் தான் என் தம்பி. அப்படியா? அவன் தம்பியாமா? சரிம்மா. சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். இப்பதான் ஒரு வீடு எல்லாம் கெட்டி இருக்கோம். ரொம்ப நல்லதுமா. தம்பி அப்பா இருக்காரு, அம்மா இல்ல. ஐயோ அப்படியா? சரிம்மா. ஏமா அவன் சாம் வந்துட்டானா? ஏமா மாமா ரூம்ல ஒரு ஃபைல் இருக்கும், ஒரு மஞ்சள் கலர் ஃபைல், அது மட்டும் எடுத்து வந்துருமா? யாருமா? ஏழு ஃப்ரெண்டாண்டா, ஏழ பார்க்க வந்திருக்காங்க. உள்ளே பார்க்க வந்திருக்காங்க, வெளியில படிச்சிட்டு இருக்கீங்க, உள்ள கூட்டு போனதுதானே? அதே வீட்ல இருக்க எல்லாத்தையும் பார்த்து பேசணுமா, ஆசைப்படுறாங்கடா. ஏழு தங்கமான புள்ளமா, எங்க வீட்டுக்கு ஏத்த மகாலட்சுமி. அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க. ஒன்னும் வதிமா, சாம் ஏதாவது போன் இது பண்ணணுமா? இல்லடா, அவ ஏழுதான் துணி எடுக்க போனேன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த புள்ள. இல்ல துணி எல்லாம் வீட்டுக்கு வந்துடும், யாரும் எங்கேயும் போக வேண்டாம். ஏண்டா நீ சாப்பிடு. அப்படியே அப்பமே பொங்கி வச்சுட்டு நீ சாப்பிடாம உட்கார்ந்து இருந்தா சாப்பிட வேண்டியதுதானே? நீ இல்லாம சாப்பிடா பாரு. போ போய் சாப்பிட்டு போ. சரி, அவங்களையும் சாப்பிட சொல்லிருங்க. சரிடா நான் சொல்லிடுறேன், நீ போ சாப்பிட்டு போ. சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும். இல்ல சாப்பிட்டுட்டு போங்க. இவன் தான் வீட்டுக்கு மூத்தவன். ஐயோ நான் இவங்க கிட்ட பேசிருக்கணுமே. அதுக்கு என்ன, வீட்டுல இருக்கா, சாப்பிட தான் போறான். நீங்களும் வாங்க, சாப்பிட்டுட்டே பேசலாம் வாங்க. அது சாப்பிடுறது இருக்கட்டும், இவங்க எப்ப சாப்பிட்டு வருவாங்க? இப்பதான் சாப்பிட போறான், சாப்பிடுவான், ரெஸ்ட் எடுப்பான். நீங்க வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம். உள்ள வாங்க. தம்பி வாமா. மாமா அவன் அப்படிதான் செல்ல குரங்கு என்னான்னு கத்துது பாரு. நீங்க உள்ள வாங்க. மாமா ஃபைல் கொண்டு வாமா.